உம்மையன்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்காரும் இல்லை. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. Praise the Lord. Prayer Warriors Ministry சார்பாக உங்கள் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 வருடம் உங்களுக்கு நிச்சயமாக அதிசயங்களை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருடம் நம் எல்லோருக்குமே அதிசயத்தின் ஆண்டாக இருக்கும். இந்த வருடத்தில் இறைவன் நமக்கென்று கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இன்னதென்றால் எரேமியா அதிகாரம் 32 இறை வார்த்தை 27. நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே. அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? பிரியமானவர்களே, மிக அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இதோ நான் எல்லா மக்களுக்கும் ஆண்டவராக இருக்கின்றேன். எனக்கு இந்த உலகில் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் நம்மிடம் இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து கேட்கின்றார். இந்த 2025 வருடத்தில் இறைவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எதுவென்றால், நம்முடைய வாழ்வில் அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை என்று இந்த புதிய ஆண்டின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அநேக நேரங்களில் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய பாடுகளை மட்டுமே நாம் பலரிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றோம். நம்முடைய பலன் சார்ந்த விஷயங்கள் அல்லது நமக்கு அறிவுக்கு எட்டிய காரியங்களை மட்டுமே மற்றவரிடம் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் செய்த வியக்கத்தக்க செயல்களையும் அவர் செய்த அற்புதங்களையும் சொல்ல நிறைய நேரங்களில் நாம் மறந்து விடுகின்றோம். சூழ்நிலைகளை பார்த்து நாமே ஒரு தீர்மானத்துக்கு வந்து விடுகின்றோம். இவ்வளவுதான், இதற்கு மேல் இது எதுவும் நடக்காது, இதற்கு மேல் மாறுதல் ஏற்படாது என்று நாமே ஒரு தீர்மானத்துக்கு வந்து விடுகின்றோம். நம்மை பார்த்துதான் ஆண்டவர் இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கின்றார். எனக்கு கடினமானது ஏதாகிலும் இந்த உலகில் உண்டோ என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இந்த நேரம் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை நினைத்து, இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை, இதற்கு மேல் இது நடக்காது, இதற்கு மேல் உயர்வு வராது என்று நாமே நம்முடைய எண்ணத்துக்குள் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட எண்ணம் உங்களிடத்தில் இருந்தால் இந்த நொடி பொழுதே அதை உங்களிடமிருந்து எரிந்து விடுங்கள். ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க உங்கள் எண்ணத்திற்கு தெரிந்ததையும் உங்கள் எண்ணத்திற்கு வந்த காரியங்களை வைத்து இதுதான் நடக்கும் என்று நீங்கள் வைத்திருக்கின்ற எண்ணத்தை அறவே முற்றிலுமாக நீக்கிவிடுங்கள். காரணம், ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் புதிய ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களையும் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்வில் முன்பு நடந்த நிகழ்வுகளை குறித்தே நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம். ஆகையால் நாம் கவலைப்படும் போது இன்னும் துக்கத்துக்குள் செல்கின்றோம், இன்னும் நம்முடைய மனம் பாரமாக இருக்கின்றது. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கின்றார், எனக்கு கடினமானது ஏதாகிலும் உண்டோ என்று. பலவிதமான பாடுகள் வேதனைகள் யோபுவுடைய வாழ்க்கையில் வந்திருந்தாலும் அந்த நேரத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னதென்றால், நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை, நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னது, இந்த வருடம் உனக்கு ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நடத்த போகிறேன். உன்னுடைய வாழ்வில் நான் செயல்படுத்த முடியாத காரியம் என்று ஏதாகிலும் உண்டா என்று ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நமக்கென்று வகுத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை யாராலும் தடுக்க முடியாது. இந்த நாட்களில் நமக்கே விரோதமாய் பலர் எழும்பி பல சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் செய்தாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படியே இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு இடைப்படக்கூடிய வார்த்தை, என்னால் இந்த காரியம் செய்ய முடியாததென்று நீ நினைக்கிறாயா?
ஏதாகிலும் அப்படி இருக்கிறதா என்று நம்மை குறித்து மீண்டும் மீண்டும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த வண்ணமாய் இந்த வார்த்தையை நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். இதுவரை நம்முடைய வாழ்வில் எவ்வளவோ கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் அதை பற்றி நாம் நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்றும், இந்த புதிய ஆண்டில் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவாக கொடுக்க போகிறேன் என்று, அதிசயங்களை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் நம்மோடு மீண்டுமாய் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக இந்த ஆண்டு நம்ம எல்லோருக்குமே அதிசயங்களை காணக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கும். அது எப்படிப்பட்ட அதிசயம் என்று விவிலியத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். முடிந்ததை ஆண்டவர் துவக்க போகின்றார். தொடக்க நூல் அதிகாரம் 18 இறைவார்த்தை 11 பார்க்கின்றோம். ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிற்று. பிரியமானவர்களே, எந்தவித சாத்தியக்கூறும் இல்லாத ஒரு நிலையில்தான் ஆண்டவர் இந்த நாளில் முடிந்தது என்று ஆபிரகாமும் சாராவும் நினைத்த நேரத்தில்தான் ஆண்டவர் அந்த இடத்தில் அதிசயத்தை நிகழ்த்துகின்றார். தொடக்க நூல் அதிகாரம் 18 இறைவார்த்தை 10 இவ்வாறாய் பார்க்கின்றோம். அப்போது ஆண்டவர், நான் இளவேனி காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் மிக மிக திட்டவட்டமாய் இந்த வார்த்தைகளை கொடுக்கின்றார். நிச்சயமாக அடுத்த காலகட்டத்தில் நான் உங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு ஒரு மகன் இருப்பான் என்று ஆண்டவர் கூறுகின்றார். தொடக்க நூல் அதிகாரம் 18 இறைவார்த்தை 12 பார்க்கின்றோம். சாரா இந்த செய்தியை கேட்டவுடன் அவர் நகைக்கின்றார், சிரிக்கின்றார். என்னுடைய வாழ்வில் மீண்டுமா ஒரு இன்பம் கிடைக்கும் என்று அவர் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கமும் அங்கலாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் எல்லாம் முடிந்த நிலையில் எனக்கோ 90 வயது, என் கணவர் ஆபிரகாமுக்கோ 100 வயது, எல்லாமே முடிந்தது. இப்படி இருக்க எவ்வாறு குழந்தை பேரு எனக்கு கிடைக்கும் என்று சாரால் நினைத்த வண்ணமாய், எனக்கு மீண்டும் என்னுடைய வாழ்வில் ஒரு சந்தோஷ காரியம் நடக்குமோ என்று இந்த வார்த்தை நமக்கு தெரியப்படுத்துகின்றது. சாராவுடைய உள்ளத்தில் எழுந்த இந்த கேள்வி நியாயமானதுதான். ஏனென்றால் பிள்ளை பேறு பெற்றெடுக்க எந்த சாத்தியக்கூறும் கிடையாது. அவருக்கோ 90 வயது, மாதவிடாய் நின்ற ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். இப்படி இருக்க பலனில்லாத சூழ்நிலையில் அவர்கள் இருக்கும் போது ஒரு பிள்ளை பேரை எவ்வாறு பெற்றெடுக்க முடியும் என்று சாரால் நினைத்தது ஒரு நியாயமானதுதான். ஆனால் இறைவார்த்தை 13 பார்க்கின்றோம். அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவனாய் இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? ஆம் பிரியமானவர்களே, மீண்டுமாய் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தையே ஆண்டவர் இந்த இடத்தில் நினைவுபடுத்துகின்றார். என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? உன்னுடைய மனைவி சாரால் சிரித்தது ஏன்? நான் செயல்படுத்த முடியாத ஏதேனும் காரியம் இந்த பிரபஞ்சத்தில் உண்டோ என்று ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் கேட்கின்றார். ஆண்டவர் சொன்னபடியே அவர்களுக்கு ஆண்டவர் அந்த வாக்கை நிறைவேற்றியும் கொடுத்தார். அவர்களுக்கு ஈசாக்கு என்னும் மகன் பிறந்தான். தொடக்க நூல் அதிகாரம் 21 இறைவார்த்தை 1-2 பார்க்கின்றோம். ஆண்டவர் தாம் கூறியபடி சாராளை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர் வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, முதிர் வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் வாக்களித்தபடியே. இதோ சாத்தியக்கூறுகள் இல்லாத நிலை, எல்லாம் முடிந்து விட்டது என்று அறிந்த ஒரு நிலையில் புதிய வாசலையும் புதிய ஆரம்பத்தையும் ஆண்டவர் இவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தினார். இதே போல அதிசயமான காரியத்தை தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆண்டு செயல்படுத்த போகின்றார். இந்த ஆண்டு நம் எல்லோருக்குமே நிச்சயமாக அதிசயத்தின் ஆண்டாக, அற்புதம் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கும். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம். இந்த ஆண்டு முழுவதும் அதிசயங்களை பெற்று கம்பீரமாய் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோம். ஆமென். God bless you. பெற்ற தாயும் தந்தையுமானவரே,
மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீர் வாக்கு மாறாதவரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும்